கொத்தமல்லி சட்னி. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கவும். ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கவும். 5 பச்சை மிளகாயை பாதியாக கீறி எடுத்துக்கொள்ளவும். சிறிதளவு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கவும். ஒரு கட்டு கொத்தமல்லியை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளவும். ஒரு கடாயில் 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி 1 தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு, 1 தேக்கரண்டி கடலை பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, வெங்காயம், 3 பல் பூண்டு, நறுக்கி வைத்த தக்காளி, 2 தேக்கரண்டி துருவிய தேங்காய், நறுக்கி வைத்த கொத்தமல்லியை சேர்த்து நன்றாக வதக்கவும். கலவை ஆறிய பின் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து எடுத்துக்கொள்ளவும். தாளிப்பிற்கு எண்ணெய் ஊற்றி 1/2 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு, 2 காய்ந்த மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பை சட்னியில் ஊற்றவும். சுவையான கொத்தமல்லி சட்னி தயார்.